நம்முடைய ஆதாரம் எதுதான்? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தையோ ஒழிந்து போவது இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி உங்க ஜெபம் இருந்து அதுல வழுவி போகாமல் அதை நீங்க பற்றி பிடித்து கொண்டீங்கன்னா நிச்சயம் பதிலை பெறாமல் நீங்கள் போக மாட்டீர்கள். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தெளிவாக வார்த்தை சொல்லுது. நம்ம முழங்கால் போட்டு நான் பாவி 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 என்று அழும் பொழுது நமக்கு அதுல விசுவாசம் என்ன செய்யாது? வராது. நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், என்னுடைய இரத்தத்தினால் உன்னை நான் கழுவி இருக்கிறேன், உன்னை பாவங்களற நான் கழுவி இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய நீதி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவருடைய இயல்பு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு, தேவனுடைய இயல்பை பெரும் படிக்குதான் பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். இந்த இடத்துல என் இயல்பை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நீங்க விசுவாசியாக இருந்தால், நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆவி தேவ இயல்பை பெற்றிருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு நான் பாவி பாவி என்று நாம ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையின்படி நாம இன்னும் என்ன செய்யல? ஜெபிக்கல. நான் சொல்றது புரியுதா? நம்ம பாவின்னு சொல்லி நம்மை ஒத்துக்கொள்வது தாழ்மை என்று நினைக்கிறோம். வேதம் சொல்லுது அந்த தாழ்மை அது அல்ல. உண்மையான தாழ்மை, தேவன் எதிர்பார்க்கின்ற தாழ்மை மனத்தாழ்மை. அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் என்னது? மனத்தாழ்மை. நம்ம உணர்வுகள் சொல்லலாம், நீ பாவி, இந்த தவறை நீ செஞ்சிருக்கிற, இந்த இடத்துல நீ தேவனுக்கு பிரியமில்லாததை நீ செஞ்சிருக்கலாம். உணர்வுகள் சொல்லலாம். வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய ரத்தம் நம்மை பாவங்களற என்ன செஞ்சிருக்குதா? கழுவி இருக்கிறது. நம்மை நீதிமானாக்கி புதிய ஆவியை கொடுத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அதன் பின்பு நாம கீழே விழுகின்ற இடத்திலும் அதிலும் கழுவுவதற்காக அந்த ரத்தம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்க பாவிங்கிற அடிப்படையில போய் மன்னிப்பு கேட்க கூடாது. நான் நீதிமான் என்ற அடிப்படையில போய் அவர்கிட்ட என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாச ஜெபம். ஹல்லேலூயா.